வணக்கங்க 21/5/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் சிவகிரி கேட்டில் ஃபார்மில் நம்ம இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஒரு தரமான காங்கேயம் மயிலை சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. இன்னும் 20 நாள் அவங்க கண்ணு போட. பாலோட அளவீடு காலையில் 2 மாலை 2 ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் வரை கறவை கறக்குங்க. நல்ல குணமான மாடு. உடசலுங்கிறத தவிர மற்றபடி மாடு நல்ல மடித்தொகையாகட்டும் நரம் தாரையாகட்டும் தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க. தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஈத்து 3ஆம் ஈத்து சினை 9 மாதம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பாலோட அளவீடு காலை 2 மாலை 2 தெளிவாக கறக்குங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் 2 லிட்டர் கறவையில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. 9 மாதம் சினைங்க. இன்னொரு 15 நாளில் கன்று போட்டுரும். கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ரொம்ப குணமான மாடுங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு உடசலாக தெரியுது. ஆனால் மாடு குணத்துலேயும் சரி மடியால் சுத்தத்துலேயும் சரி தரமான மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். நல்ல பக்குவம் பண்ணி பால் திரும்பிச்சுன்னா வேலைக்கு 2 லிட்டர் வரை கறக்க முடியும். விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக ஒரு லோ பட்ஜெட்டில் நாட்டு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க. பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் இருவருமே கறக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க. நல்ல குணமான பொறுமையான 3வது ஈத்து மயிலை சினை மாடு 15 to அதிகபட்சம் 20 நாளில் கன்று ஈனிடுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. அதுவும் கொங்க மாடும் கிராஸுங்க. கொங்க மாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடு மாதிரியே தலை உடம்பெல்லாமே இருக்குங்க. உயரம் மட்டும் ரொம்ப குறைவாக இருக்குங்க. அதுதான் கொங்க மாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழகத்தினுடைய பூர்வீகமான நாட்டு மாட்டு இனங்களில் கொங்க மாடும் ஒரு மாடுங்க. கொங்க மாடும் தஞ்சாவூர் குட்டையும் கிராஸுங்க. பியூர் நாட்டு மாடுங்க. நல்ல கொம்பு தலைங்க. ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. கன்று ஈனுவதற்கு 30 நாள் டைம் இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 1.5-3 லிட்டர் குறையாதுங்க. அதிகபட்சம் ஒரு 3.5 லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க. ஈத்து 4ஆம் ஈத்து. நல்ல முகக்கூரில் காங்கை மாடுகளினுடைய திருவு மாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொம்பு அமைப்பில் இருக்கும். உயரம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். குணத்தில் ரொம்ப சாதுவான மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். வேலைக்கு 1.5 லிட்டர் பால். சுழி சுத்தமான கொங்க மாடு தஞ்சாவூர் குட்டை இரண்டும் கிராஸுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஈனக்கூடிய 4வது ஈத்தில் இருக்கக்கூடிய நல்ல திமிழ் அமைப்பு நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மயிலை சினை மாடுங்க. ஈத்து 4ஆம் ஈத்து சினை 9 மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. காலை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. பாலோட அளவீடு வேலைக்கு 2 லிட்டருக்கு குறையாதுங்க. மாடு குணத்தில் ரொம்ப சாதுவான மாடுங்க. நீங்கள் என்ன தீவனம் போட்டிங்கனாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் மாடு வந்து அருமையாக எடுத்துக்கோங்க. நல்ல குணம்ங்க. கைப்பழக்கத்திலே இருந்த மாடுங்க. 4வது ஈத்துங்க. ஈன்னா கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. சுழி சுத்தம். 15 நாளில் கன்று போட்டுரும். மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. வேலைக்கு 2 லிட்டருக்கு குறையாமல் கறக்கக்கூடிய தரமான மயிலை சினை மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க.
நல்ல குவாலிட்டியான மாடுங்க. நல்ல மடிகால் சுத்தம், அதே சமயம் நல்ல கறவையும் நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம். ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 6 பொருட்கள் கலந்தது 45 கிலோ 550ங்க. ட்ரை தீவனம் 18 பொருட்கள் கலந்தது 45 கிலோ 1100ங்க. இதே விலைக்கு நம்ம டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோம். கால்நடை தீவனங்கள் தேவைப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 100 to 150 கிலோமீட்டர் வரைக்குமே டெலிவரி வந்து எப்போவுமே ஃப்ரீ தானுங்க. உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் நீங்கள் மன்னிக்குவோங்க. உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தவிட்டுக்கான பணம் கொடுக்கலாம். வண்டி வாடகை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம். கால்நடை தீவனங்கள் தேவைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மாதத்துக்கு 3 முறை 100லேருந்து 150 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நம்ம வாகனங்கள் கால்நடை தீவனங்கள் டெலிவரிக்காக வந்துட்டுருக்குதுங்க. 2 மூட்டை எடுத்தாலும் 4 மூட்டை எடுத்தாலும் உங்கள் வீட்டில் உணவு இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத பல் போடாத நல்ல தோல் நைஸில் இருக்கக்கூடிய ஒரு காராம்பசு கிடாரிங்க. சுழி சுத்தம்ங்க. வயசு வந்து 22 மாதம் ஆகுதுங்க. பல் போடலிங்க. இன்னும் வந்து காலையோ செனையூசியோ எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. நல்ல முகக்கூறான கிடாரி, அதே சமயம் நல்ல தோல் நைஸுங்க. காராம்பசு வேணும், பல் போடாத வேணும், மறை வெள்ளை புள்ளி இல்லாதது வேணும், சுழி சுத்தமாக வேணும், லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து 28,000 ரூபாய்ங்க. பல் போடாத 22 மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கிடாரி. விற்பனை விலை 28,000 ரூபாய். இன்னும் காலையோ செனையூசியோ எதுவும் பயன்படுத்தப்படவில்லைங்க. தரமாக இருக்குங்க. நல்ல குணத்தில் இருக்குது. மறை வெள்ளை புள்ளி இல்லை எதுவும் இல்லைங்க. பியூர் காராம்பசுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க. நல்ல ரெட்டத்திமிழுங்க, ரெட்டநாடி உடம்புங்க. தாய்மாடு வந்து ஒரு 2.5 கறக்கக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லைங்க, தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க. நல்ல கூர்வாரான ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க. பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. குடல் புழு நீக்கம் கரெக்டாக பண்ணணும். 2 நேரம் தவிடு நல்லா பிணைஞ்சி வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா கண் அருமையாக வந்து சேருங்க. அதாவது ஒரு 100 கிராம் to 200 கிராம் மரச்செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு முதல் நாள் இரவு ஊற வைங்க. அதை 200 கிராம் ஊற வைங்க. 100 கிராமில் வந்து காலையில் ஊறின தண்ணியில் வந்து ஒரு பாதி தண்ணியை எடுத்து அதுக்குள்ளே ஒரு 100 கிராம் தவிடு போட்டு வச்சு ஒரு 50 கிராம் கல்லுப்பு 50 கிராம் நாட்டு சர்க்கரை ஒரு 20 கிராம் கல் போட்டு உருண்டையாக பெசரி வைங்க. நாட்டு சர்க்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் கன்றுகள் வந்து அந்த தவிடு நக்கி நல்லா சாப்பிடுங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 2 நேரம் இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ to 1/2 கிலோ தவிடு வச்சு பாருங்கள். கண் நல்ல டாப் குவாலிட்டியாக வரும். இதே உடலில் வந்துடும். குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு துளியோடு இழைக்காதுங்க. தெளிவான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று. வயது 4 மாதங்கள். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான கன்று. விலை 13,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாது. மீதி தொகை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அட்வான்ஸ் பண்ணுறீங்க,
வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க. நீங்கள் காலதாமதமாக ஒரு நல்ல மாடு பதிவு போட்டுட்டு பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு அதாவது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சோ இல்லை அடுத்த நாளோ நீங்கள் தகவல் சொல்லும்போது நல்ல மாடுகளை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருதுங்க. அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க காங்கேயமும் சாகிவாலும் கிராஸுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாமுங்க. கண்ணு கிடாரி கண்ணுங்க. கண்ணு போட்டு 5 நாள் ஆகுதுங்க. மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தமுங்க. 2 ஈத்தா லோக்கலில் ஒரே கட்டுத்தரையில் கண்ணுக்குட்டியிலேருந்தே அவங்க வளர்த்திருக்கிறாங்க. கால் அணைக்காமல் தாராளமாக கறந்துக்கலாம். மாடு கண்ணு 2ம் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். பாலோட அளவீடு காலையில் 3 சாயங்காலம் 3ங்க. காங்கேயம் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த மாடு. கண்ணு பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாமுங்க. காம்பு பார்த்திங்கன்னா 4 இன்ச் to 5 இன்ச் இடைவெளி இருக்குங்க. நல்ல குணமான மாடுங்க. ஒரே கட்டுத்தரையில் பிறந்து வளர்ந்ததுங்க. இன்று தான் நம்ம வீட்டில் கறக்கிறோம் அப்படிங்கிறனால நம்ம கால் அணைச்சி முதல் நாள் கறக்கிறோம். தமிழ் பைப்பில் வர்ற மாதிரி வருங்க. நல்ல ஒரு பூங்காம்பான மாடுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. 6 லிட்டர் பால். கண்ணு கிடாரி கண்ணு. கால் அணைக்க வேண்டாம். பைப் காம்பு மாதிரி வருங்க. நல்ல பூங்காம்பு தமருங்க. அருமையான தமர் அமைப்பு. விற்பனை விலை 41,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து ஒரு ஷோ குவாலிட்டியான பால் மயில மாடுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வயசான பெரியவங்க தான் வச்சுருந்தாங்க. அவங்க கால் அணைக்காமல் தான் கறந்துட்டு இருந்தாங்க. புது இடம் புது சூழல் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 2 நாளைக்கு அணைச்சி கறக்குறோமுங்க. பால் பார்த்திங்கன்னா காலையில் 2 to 2.5 வரைக்கும் வருதுங்க. சாயங்காலம் 2 to 2.25 லிட்டர் பால் பீச்சிக்கலாமுங்க. நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல குணவனம், கண் அருமையான கண், காலக்கண்ணுங்க. கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம். பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா காலையில் 2.5 வரைக்கும் சாயங்காலம் 2.25 லிட்டர் வரைக்கும் பீச்ச முடியுங்க. மாடு நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, தரமான ஷோ குவாலிட்டியான மாடுங்க. பால் மயிலைக்கும் குறாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. பால் தேவைக்காக வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வேணும். நல்ல அழகான மாடாக இருக்கணும். சுழி சுத்தமாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும். ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் 2 நேரம் பீச்சு பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க.
3வது ஈத்து பல்லு கடைமுளைப்பு, பால் மயிலைக்கும் குறாவுக்கும் இடைப்பட்ட மாடு. கண்ணு ஒரு 7 to 8 நாள் ஆன மயிலை காளை கன்று. பாலுக்கு அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் கறக்கலாம். காலையில் ஒரு 2:30 வரைக்கும் வரும், சாயங்காலம் ஒரு 2.25 லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க. பூங்காம்பு மொத்தமாக ஒரு 3 to 4 நிமிஷம் இருந்தால் போதும். கண்ணை அவிழ்த்து விட்டு பால் கறந்து எழுந்திரிச்சு நம்ம வர்ற வரைக்கும் அவ்வளோதான் டைம் எடுக்குங்க. இந்த தரமான மாடு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டில் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.